ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இதை பாருங்கள், சாமை வெண்பொங்கல். இதுதான் இன்றைக்கி டின்னர் எங்கள் வீட்டில். சாமை ஒரு கப்பு, அப்புறம் ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது நல்லா ஊற வச்சுருங்க, 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் உப்பு போட்டால் கூட இதெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். சரிங்களா? முன்னாடியே வச்சிங்கன்னா வேகாது. அதனால் இது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இது இறக்கிட்டு ஒரு வானலில் நெய், அதுக்கப்புறம் முந்திரி, மிளகு, சீரகம் பவுடர் பண்ணது போட்டேன். ஏன்னா நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் போகும். அதுக்காக பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். நைட் டின்னர் இட்டான். அதுக்கப்புறம் இது மாங்காய் தொக்கு பண்ணியிருக்கேன். ஒரு மாங்காய் இருந்ததுன்னு தொக்கு பண்ணியிருந்தேன். இது வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலையை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. அதிலேயே காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் புளி, அதெல்லாம் வறுத்துட்டு இதோட கொஞ்சம் துருவின தேங்காய், உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, 2 சீரகம், காஞ்ச மிளகாய் இது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஓகேவா? இதுதான் நைட் டின்னர். பகல்லையும் பண்ணிக்கலாம், நைட்டையும் பண்ணிக்கலாம், விரத நாள் அன்றைக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது மாங்காய் தொக்கு. கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன். வானலில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை கல்லெண்ணெயும் ஓகே தான். போட்டு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சிட்டு மாங்காய் துருவுனதை போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அப்போ ஒரு 60% வெந்தால் போதும். அப்போ உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா கிளறினீங்கன்னா சுண்டை வரும். அப்போ வெல்லம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலர் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.